லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார் வாங்க சார், வாங்க சார். இவன் தான் சார் என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சவன். புடிங்க சார், புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார். யோ வாயா வாயா. ஏய் இருடா. சார் என்ன சார் பிரச்சனை? என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் இவர் பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவனை விசாரிக்கணும். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சார் வாயா, இழுத்துட்டு போங்க சார். வாயா. சார் ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். நீ யாருமா? உமா சார், என் பொண்ணு சார். சார் இந்த ராஸ்கல் தான் புருஷன். இவளை ஏமாத்திட்டு இவதான் சார். சார் இவதான் சார். இவ கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கா சார். அதுக்கு இந்த மொத்த குடும்பமும் உடந்த சார். புடிங்க இவனை, புடிச்சிட்டு போங்க. இவனு படுக்க போட்டு நல்லா லாடம் கட்டுங்க. எவனாவது குறுக்க வந்தா அவனையும் சேர்த்து ஜெயில போடுங்க சார். என்னம்மா உங்க அப்பா சொல்றதுலாம் உண்மைதானா? சொல்லுமா. உமா 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 சொல்லுமா. ஒரு வார்த்தை சொல்லுமா. இவனை இன்னைக்கு உரிச்சு உப்ப கட்ட போட்டு மொட்டை மாடியில காய போட்டுறமா. சொல்லுமா சொல்லுமா உமா. சார் அது வந்து எங்க அப்பாக்கு அவருக்கு கொஞ்ச நாளாவே. என்னம்மா? இல்ல சார், அப்பா கொஞ்ச நாளாவே நார்மலா இல்ல. எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுமா. அப்பாக்கு என்ன காரணத்தினாலயோ என் புருஷன் மேல ஒரு மாதிரி அவர்ஷன், வெறுப்பு உண்டாகிருச்சு. அது அப்படியே அதிகமாகி மண்டை லேசா குழம்பி என் புருஷனுக்கு எதிராக தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. இதே போல இதுக்கு முன்னாடி 2 தடவை என் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது நீங்க 3வது தடவை. அதுக்கு அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. எங்களோட கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க. ஏய் என்ன 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 நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பாத்தீங்களா சார், என் புருஷனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே வந்தாலும் அதை நாங்களே பேசி முடிச்சுக்க போறோம். அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க போலாம் சார். சார் அது சின்ன பொண்ணு சார், தெரியாம பேசுது. இவனை பிடிச்சி இழுத்துட்டு போங்க சார். இழுத்துட்டு போய் இந்த ஊசி இருக்குல்ல, ஊசி எடுத்து நச்சுக்கு ஒவ்வொரு நகை கண்ணிலையும் குத்துங்க சார். அப்பதான் சார் தெரியும் உனக்கு. உனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையா அப்புறமா பேசிக்கலாம் சார். ஏன் சார் சும்மா நிக்கிறீங்க? பிடிங்க சார் அவனை. அவனோட கைய காலை உடைச்சி அடுப்புல வச்சு சூப் போட்டு குடிங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், எதுவா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது நான். எங்க அப்பாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன சம்பந்தம் இல்லையா? எனக்கு சம்பந்தம் இல்லையா? நான் இந்த வீட்டு சம்பந்தி சார். அவர் சொல்ற பேச்ச கேட்டுட்டு நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் சார். உமா, நான் உங்க அப்பாமா. யாரு நீங்களா? அப்பான்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்பான்றவரு பொண்ணை நல்லபடியா வாழ வைக்கிறவரா இருக்கணும். இப்படி வந்து என் வாழ்க்கையை கெடுக்கிறவரா இருக்க கூடாது. இன்ஸ்பெக்டர், இப்ப இவர் பேச்ச கேட்டு என் புருஷனை விசாரிக்க கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். சார் இவளுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை சார். அதனாலதான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கா. இவன் மனசு எல்லாரும் சேர்த்து கெடுத்து வச்சிருக்காங்க. யோ, உன் குடும்ப பிரச்சனையை நீயா பேசி தீர்த்துக்க மாட்டியா? சும்மா தேவையில்லாம எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதுக்கு ஒரு ஜீப்பு, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள், அதுக்கு ஒரு டிரைவர், டீசல் எல்லாம் வேஸ்டியா? இன்னொரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் பார்க்க உன்னை பார்த்த அவ்வளவுதான் பார்த்து. கான்ஸ்டபிள் வாயா. சார்
உன் வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு. இவனுங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த நான் போலீஸ கூட்டு வந்தா என்ன லூசுன்னு சொல்ற? என்ன உன் அப்பனே இல்லைன்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது இந்த அப்பா எங்க போனாரு? பொண்ணு உடம்பு சரியில்லாம இருக்கா, மனசு உடைஞ்சு போயிருக்கா, அந்த நேரத்துல ஆறுதலா கூட வந்து நிக்காம 2 நாளா உட்கார்ந்து யோசிச்சு போலீஸோட வந்து நிக்கிறீங்க. இப்ப கூட நீங்க என்ன பார்க்க வரல, உங்க கோபத்தையும் ஆத்திரத்தையும் தீக்கதான் இங்க வந்திருக்கீங்க. இப்படி ஒரு அப்பா எனக்கு தேவையே இல்ல. வெளியில போங்க. இங்க பாரு, அவனுக்காக நீ என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்க. அவன் எங்க எப்போ எப்படி பல்ட்டி அடிப்பானே தெரியாது. ஏன் மாமா, என் கூட இருக்கிற வரைக்கும் யார் எப்படி இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது அவரும் எனக்கு தப்பா தான் தெரிஞ்சாரு. ஆனா இன்னைக்கு எனக்கு எது நியாயம்னு புரிய வச்சிருக்காரு. எனக்கு இனி அவர் தான் எல்லாமே. அவர் காட்டுற வழியில தான் இனி நான் நடப்பேன். அவ்வளவு பெரிய நியாயஸ்தான் அவளை அடிச்சு துரத்த வேண்டியது தானே? எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கான்? இது எங்க வீட்டு பிரச்சனை. இதை எப்படி தீக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. இங்க பாருமா. போதும், நீங்க போலாம். ஏய், என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, உன்னை வச்சுக்கிறட்டா. உமா, ஒரு நிமிஷம். மாமா, அவன் பண்ணது பெரிய தப்பு. நீ ஏன் இன்னும் அவன் மேல கம்ப்ளைண்ட் தராம இருக்கமா? தப்பு பண்ண அவங்கள தண்டிக்கணும்னா அவங்க தப்பு பண்ண காரணமா இருந்தவங்களையும் தண்டிக்கணும்ல மாமா. அப்படி பார்த்தா என்னையும் எங்க அப்பாவையும் சேர்த்து தண்டிக்கணும். இத இப்ப நான் பண்ண தப்புக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையா நான் ஏத்துக்கிறேன். நீங்க போய் நேரம் வந்துடுறேன். அம்மா, ரொம்ப டைம் ஆயிடுச்சுல. மாமா போயிட்டு நோட்டு வரான். ஏய் வா, நம்ம போலாம். மாமா, ஓ மார்க்கண்டேயா, நில்லியா. சொல்லியா? திட்டம் போட்டு என் மகளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல நீ. பாரு, ஏற்கனவே இந்த மேட்ரை டீ கடையில் வச்சு டீட்டெயிலாக பேசியாச்சு. என்ன புரியுதா? என்னால் மறு ஒளிபரப்பெல்லாம் பண்ண முடியாது. இந்த பாரு, உன் மகளை நான் பிரிக்கல. நீ தான் உன் பொண்ணை தூக்கி போட்டு போன. உனக்கு இந்த தனிகாச்சலத்தை பத்தி தெரியாதியா? யோ, உன்னை பத்தி தெரிஞ்சு நான் என்னையா பண்ண போறேன்? நீ முதல்ல கிளம்பு. ஏதாவது டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பத்திரமா வீடு போய் சேரு. யோ, உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அதெல்லாம் அப்படியே தொடச்சி போட்டுட்டு எதுக்குமே அசராம அதே நக்களோட காமெடி பண்ணிட்டு இருக்க பாரு. அத பார்க்கும்போதுதான் உன் மேல வெறியாகுது. ஒரு தகப்பனா உன் நிலைமை எனக்கு புரியுது. இந்த பாரு, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த பாரு, உன் பொண்ணு கிட்ட பாசமா இரு. உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினை, அது போதும். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா? உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ நீ எனக்கு புத்தி சொல்றியா? உன் பேச்ச நான் கேட்கணுமா? எது நீ அவமானப்படுத்தி அனுப்பிட்ட, உன்னை விட மாட்டேன், ஒருத்தனையும் விட மாட்டேன். என்ன பாக்குற? உன்னை எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
உன் பொண்டாட்டி வேலை போய் வெட்டியா இருக்கிற உன் மூத்த புள்ள, அவன் பொண்டாட்டி உன் பேர புள்ள, உன் அண்ணக்காவடி சின்ன பையன், வாயில விஷத்தை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க அது கேள்வி, ஓடி போன உன் சின்ன பொண்ணு, இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க உன் மூத்த பொண்ணு, உன் வாழையே பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கான் பாரு உன் மருமகன். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா வச்சு செய்ய போறேன்டா. உன் குடும்பத்தை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இதெல்லாம் ஏன்பா தம் கேட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இந்த பாரு, என் கூட யாருமே இல்லை. நானே ஒரு ஒண்டிக்கட்ட. நீ யாரை வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. மார்க்க நடிக்காதையா, சும்மா பேருக்கு தான். அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு கோட்டை போட்டு எல்லாரையும் அந்த பக்கம் தோட்டி விட்ட. ஆனாலும் உன் மனசுக்குள்ள எல்லார் மேலேயும் பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்யா. உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் காலுக்கு கீழே போட்டு அவங்கள நசுக்கி கதற விடுறேன் பாரு. அப்போ உனக்கு வலிக்கும் பாரு. அந்த நேரத்துல நான் உன்னை பார்த்து சிரிப்பையா. இதுல நான் என் பொண்ணைய விட்டு வைக்க போறதில்ல. உனக்கு ஜாலரை அடிச்சு சுத்திட்டு இருக்கால, அவளுக்கு இருக்கு. அவளை நான் விட மாட்டேன். ஐயோ பாண்டி வாடா. ஏய், யோ ஏய் யோ யோ கையடியா யோ கையடியா கையெடு கையடியா எடு யோ எடு. ஒன்னு வச்சனா பதில் சொல்லிட்டு போயா. இந்த பாரு, குடிகார பைய பேச்சுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த பாரு, நீ போயிட்டு நாளை காலையில வா. நிதானத்துல இருக்கும்போது வா, நம்ம பேசிக்கலாம். இந்த பார், இனி உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடிக்கிற அடியில உன் வீட்டில் இருக்கிறவன் தலையெல்லாம் ஒவ்வொன்றா உருள போகுது. அப்ப தெரியும்டா இந்த தணிகாசல யாருன்னு. ஏய், நான் இந்த பாரு, என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நான் என்ன வேணாலும் கேட்பேன், கண்டிப்பேன். அது எவனும் கேட்கக்கூடாது. இந்த பாரு, இதை சாக்கா வச்சுக்கிட்டு அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா உன்னை கொன்னு போட்டுருவேன். என்னடா வாங்கினது பத்தலையா? இந்த பாரு, எப்பவுமே வாயில பேசிட்டு இருக்க மாட்டேன், புரியுதா? எனக்கு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீ தான் சொத்து சொகம் எல்லாமே சேர்த்து வச்சிருக்க. இந்த பர்றா, என் குடும்பத்து மேல மட்டும் நீ கைய வச்ச அடையாளமே தெரியாத அளவுக்கு நசுக்கி போட்டு போய்கிட்டே இருப்ப. பாத்துக்க. உன் குடும்பத்து மேல அக்கறை இருக்குன்னு இப்போது ஒத்துக்கிட்டல. இத உன் வாயால சொல்லணும்னு தாயா நான் இப்படிலாம் பேசினேன். எழுதி வச்சுக்க. இப்ப அடிக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் அடிக்கிறேன். துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிற மாதிரி நான் விலைக்கு போய்கிட்டே இருக்கிறேன். நீயா தேடி வந்து அடிச்சா உன்னை மொத்தமா புடுங்கி எரிஞ்சிருவேன். அதையும் பார்க்கலாம்டா. பாண்டி, நீ வண்டி எடுத்துட்டு வாடா. யோ தள்ளி பையா போடா சில்றப்ப. ஏய், பாத்து பாத்து போடா. ம், போலாம். நீ பாத்து போயா போடா. போயா. மா, என்னம்மா நீங்க இங்க இருக்கீங்க? எனக்கு மணி சத்தம் மாதிரி கேக்குது. யாரு பூஜை பண்றது? அதானே, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் யார் இந்த வீட்ல இருக்கா? என்ன காலையிலே கொசு மருந்து வண்டி வந்துருச்சா என்ன? ரொம்ப புகையா இருக்கு. என்னம்மா இதெல்லாம்? இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. பாருங்க சின்ன மாப்பிள்ள, பாருங்க உங்க துணையும் இணையும் ரெண்டு பேரும் குத்து விளக்கா மாறி
இந்த குடும்பத்துக்கே வெளிச்சம் தர்றத பாருங்க. அடடடடடா. இவங்க 2 பேரையும் இப்படி பார்க்கும்போது அந்த வள்ளி தெய்வான 2 பேரையும் எனக்கு நேர்ல பாக்குற மாதிரியே தோணுது. ஏய் ஆ, ஆ. எடுத்துக்கோங்க. கொடுங்க கொடுங்க. மாமா கொஞ்சம் இப்படி வாங்க. என்னம்மா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இருமா. எந்திரிமா, நல்லா இருமா, நல்லா இரு. என்னம்மா, என்ன விஷயம்? அம்மா இல்லைன்னா அன்பு போச்சு, அப்பா இல்லைன்னா ஆதரவு போச்சுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க எது பண்ணாலும் அப்பா நான் கூட இருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணு பாத்துக்கலான்னு அப்பாக்கள் கூட நிக்கிறது தான் தான் பிள்ளைங்களோட பெரிய பலமே. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்போ என் அப்பா என் கூட நிக்கல. நான் உடைஞ்சு ஒண்ணுமே இல்லாத நிலைமையில போறப்போ ஒரு அப்பாவோட இடத்துல நின்னு நீங்க என்ன தூக்கி விட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நான் உங்களை கேட்டுதான் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே லீவை கேன்சல் பண்ணிட்டேன் மாமா. இன்னில இருந்து நான் வேலைக்கு போறேன். சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒரு வேலையும் செய்யாம அடுத்தவங்களை பத்தி புரணி பேசிக்கிட்டு நான் இனி என்னையும் எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி மட்டும்தான் மாமா யோசிக்க போறேன். நல்ல முடியுமா? டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி எத்தனை மாசம் போக முடியுமோ அத்தனை மாசம் வேலைக்கு போலான் இருக்கேன். நல்லபடியா போயிட்டு வாமா. என் மனசு அறிஞ்சு நீங்க சங்கடப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அப்படி ஒரு வேலை தெரியாம நான் ஏதாவது பண்ணிட்டா உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு எப்பவும் போல என்னை ஏத்துக்கணும். தப்பு இல்லம்மா. எப்பவுமே வாழ்க்கை நமக்கு 2 பாதையை காட்டும். தப்பான வழியை சூஸ் பண்ணி போறவன் கடைசி வரைக்கும் தப்பாவே போயிடுவான். சரியான வழியில போறவன் மேலும் மேலும் முன்னேறி போய்கிட்டே இருப்பான். இதாம்மா வாழ்க்கை. அம்மா இந்த பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாத. சரி மாமா, நான் கிளம்புறேன். ஐடியாக்கா இந்த கொடுங்க. சின்ன மாப்ள, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல போய் டிராப் பண்ணிட்டு வாங்க. ரவி, என்ன பிரியா, நீ ஆசீர்வாதம் வாங்கல? ரவி கிளம்பு, நம்ம கடைக்கு போலாம். அது பழையபடி மறுபடியும் ரெடி பண்ணுவோம். நான் போயிட்டு வரேன் மாமா. பத்திரமா போயிட்டு வாமா. ஐடியாக்கா பாய். பாய். மாப்ள, இந்த குடும்பத்திலேயே கொஞ்சம் கூட ஸ்டடி இல்லாத ஆள் யாருன்னா அது உங்க தம்பி தான் மாப்ள. சம்பந்தி, சம்பந்தி, என்னையா கூப்பிட்டீங்க? உங்களதான். வாழ்க்கையில முதல் தடவையா உருப்படியா ஒரு வசனம் பேசியிருக்கீங்க. டேய் பாண்டி, வாடா. வாயா.
தம்பி சாப்பாடு பிரமாதம். வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குப்பா. ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. நம்ம அம்மா மாதிரி இருக்கிறவங்க தான் இங்க சமைக்கிறாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா சார், இங்க மாஸ்டர்லாம் கிடையாது. நம்ம அம்மா சமைக்கிற மாதிரி அன்பா அக்கறையா உப்பு உரப்புலாம் கரெக்டா போட்டு சுத்தமா இங்க அம்மாக்கள் தான் சமைக்கிறாங்க. ரொம்ப நல்லதுப்பா. அப்ப நான் வரேன். சரிங்க சார். மணிண்ணே, கால் சொல்லியிருந்தேனே வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சுண்ணா. அப்ப அது எல்லாத்தையும் காய்ச்சி டிகாசன் ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரியா? ஃபாஸ்டா பண்ணுங்க, போங்க. சார் சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்ஸ். இந்த டேபிளுக்கு சாம்பார் வைங்க. வா மோ, நான் அங்கே நின்ட்டீங்க, வாங்க உள்ள வாங்க. டேய் பாடி வாங்க. நான் வந்து குரல் கொடுக்க மாட்டீங்களா? ராசா அப்படியே நின்னுக்குறீங்க. நீ கல்லால உட்கார்ந்துருக்கிறத பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நைனா. அதான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி சரி சரி, வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். வாங்க 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 உட்காருங்க. அப்படியே வாசலே நின்னுக்குறீங்க. ஏம்பா பாண்டி, பாண்டி ஐயா, என்ன வேலையை பார்க்காம பேசிட்டு இருக்க? வாங்கய்யா. ஐயா, இவங்க தான் ஐயா. அருமையான பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்கம்மா. நீங்க 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்மா. சந்தோஷங்க.